எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே அனைத்தையும் அருளிடும். பிரைஸ் காட். இப்போ சபை ஆவிக்குரிய விழிப்புணர்வு பெற்றதாக இருக்கணும். சபை மக்கள் எதில் விழிப்புணர்வு? நாம் யார்? நாம் உயிருள்ள கடவுளை அறிஞ்சு கொண்டவங்க. எதுக்காக நாம் இயேசுவை அறிஞ்சு கொண்டோம்? இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? 6.5 லட்சம் கிராமங்கள் இருக்குதான். எத்தனை லட்சம் கிராமங்கள்? 6.5 லட்சம் கிராமங்கள் இந்தியாவில். எத்தனை லட்சம் குட்டி? 6.5 லட்சம். அப்போ புதன்கிழமை வந்தியானா அதுக்காக ஜெபிக்கலாம். கடவுள் கணக்கு கேட்பார் இல்லையா? 6.5 லட்சம் நமக்கு நேரம் கொடுக்குறாரு இல்லையா ஆண்டவர்? இப்போ தேசத்துக்காக ஜெபிக்க. அப்போ அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எனக்கோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக. திருப்பி அதே பவுல் சொல்கிறார். கலாத்தியரில் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியரில் அவர் என்ன சொல்கிறார்? ஒன்று நாளில் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 6 சொல்கிறார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க. அப்போ இந்த சுவிசேஷத்தில் அப்படி என்ன இருக்குது? அதுதான் மக்களை மறுரூபப்படுத்துகிற வல்லமை. இப்போ நம்ம தெருவில் நம்ம ஊரில் அப்படியே கொஞ்சம் மனக்காட்சியை கொண்டு வாங்கல. ஒரு தகப்பனார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அவர் போகிறாரு வராரு. அடுத்த தலைமுறையை பாருங்கள். அவங்களுடைய அடுத்த தலைமுறை அப்படியே ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, ஒழுங்காக ஒரு வீடு வாசல் கட்ட மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு ஒழுங்கான பொருட்களை வாங்கி தர முடியாது, அப்படியே சரிஞ்சு போயிடும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய குடும்பங்களை பாருங்கள், நாளுக்கு நாள் ஆண்டவரை அறிஞ்சு அந்த பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்? தகப்பன் தாய் ஆண்டவரை விட்டுட்டா பிள்ளைகள் ஒருபோதும் கிறிஸ்துவுக்குள் வளர மாட்டாங்க. அதனால தான் தகப்பன் தாய் நல்லா ஜெபிக்கணும். ஜெப வாழ்க்கை இல்லைன்னா பிள்ளைகள் சிதறி போயிடுவாங்க, பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கு ஏராளமான ஆதாரம் இருக்குது. லூக்கால பாருங்கள், ஒரு வசனத்தை லூக்கால எடுக்கலாம். முதல் பேப்பர்லேயே இருக்குது. அது முதல் பேப்பர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 5வது வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் குமாரத்திகளில் ஒருத்தி. அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் எத்தனை பேர்? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படி. அப்போ ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறவங்க, அப்புறம் நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்து. அப்போ இவங்க கிட்டத்தட்ட மீட்கப்பட்ட மக்கள். இவங்க தேவனை அறிந்த மக்கள், சத்தியத்தின்படி வாழ்கிறாங்க.
அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருந்தது? பரிசுத்தாவின் வல்லமையில் வாழ்ந்தது. அநேகரை கடவுளுக்குள்ள தவறாக போனவங்களெல்லாம், துன்மார்க்கமாக வாழ்ந்த மக்களை எல்லாம் யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறார். பெற்றோர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தபடினாலே பிள்ளைகள் ஸ்திரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. பெற்றோர் வேதம் வாசிக்கலை, ஜெபிக்கலை, கர்த்தரை அசட்டை பண்ணுறாங்க. கர்த்தருக்கு இயேசுவை பற்றி போய் 4 பேர்கிட்ட சொல்லலை, சாப்பிட்றதும் தூங்குறதும் போகிறதும் வருத்தம் இருந்தாங்கன்னா அந்த சந்ததி அப்படியே மாம்சத்துக்கு உட்பட்ட சந்ததியாக மாறிடும். மாம்சத்துக்கு உட்பட்ட சந்ததினா பாவம் தலைவிரித்தாடும், ஜபக்குறைவு உண்டாகும், சண்டை உண்டாகும், பொருளாதார கஷ்டம் உண்டாகும். இதெல்லாம் சாத்தானுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளே போகிற குடும்பம். ஆனால் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற பெற்றோர் மூலம் ஒரு அற்புதமான சந்ததி உருவாகிறது. சரி, திருப்பி கொள்ளலாம். அப்போ இந்த சுவிசேஷத்துக்கு சபை மக்கள் மிகப்பெரிய பொறுப்பாளிகள். ஓகேங்களா? அது ஆளை ஓடிட்டு தான் பாருங்க, நின்ற போது. சரி, இப்போ இந்தியாவில் மிஷினரிகள் வந்ததினுடைய தாக்கம் அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நானும் ஒரு மிஷினரி, இந்த பூந்தமல்லி பட்டணத்தில் நானும் ஒரு மிஷினரி அப்படின்ற எண்ணம் உண்டாகும். இப்போ கிரகாம் படிக்கிறார், இன்ஜினியர் படிக்கிறார். எதுக்கு படிக்கிறார்? உண்மையான பர்பஸ் நோக்கத்தை அறிஞ்சிக்கணும். இப்போ இந்த கடந்த கால வரலாறு அறிஞ்சாதான் நாம் எவ்வளோ உஷாராக வாழணும், நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக வாழணும். நம்முடைய நேரங்கள், கடவுள் நமக்கு கொடுக்குற பொருட்கள், கடவுள் நமக்கு கொடுக்குற பணம், கடவுள் நமக்கு கொடுக்குற வாய்ப்புகள், அதை உஷாராக பயன்படுத்தணும், ஜாக்கிரதையாக. அதை வீணாகிட்டேன்னு நினச்சிங்களேன், அடுத்த தலைமுறை ஒன்றுத்துக்கும் உதவாது. சரி, கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த குதிரை, ட்ரெயின், பஸ்ஸு, ஸ்கூட்டர், பைக்கு இல்லாததுக்கு முன்னாடி ராஜா தேசத்தை ஆண்டாங்க இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்க? புது சட்டம் கொண்டு வந்தாலோ, இல்லை பழைய சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு வந்தாலோ, இல்லை புதுசாக ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்தாலோ, இப்போது இமய முதல் குமரி, நேற்று நான் தென்காசி போயிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட. இப்போது எப்படி தெரியும்? அதுக்கு ஆட்களை நியமிச்சிருந்தாங்க. ஒன்று ஓடுற ஆட்கள், இங்கேருந்து ஓடி போவாங்க, இல்லை குதிரையில் போவாங்க, கழுதலை போவாங்க. இப்போ இங்கேருந்து குதிரையில் போவார். இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு குதிரையில் போகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ட்ரெயினில் இங்கே இருக்கிற குற்றாலம், தென்காசி அதுக்கு போகிறதுக்கே நைட்டு 9 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சா காலைல 7-6:30 போய் நிற்குது ட்ரெயினே 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அதுவே 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது. அப்போ குதிரையில் போனால் எத்தனை நாளாக இருக்கும்? அப்படி வச்சுருந்தாங்க. அவங்கள தான் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்களாம், டவுன் கிரையர்ஸ்னாங்களாம், பறைசாற்றுபவர், போய் விஷயத்தை சொல்லுபவர். எப்போ? அந்த காலத்தில் ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. அப்போ ராஜா எடுக்கிற தீர்மானத்தை போய் சொல்கிறவங்க தான் டவுன் கிரையர்ஸ், பறைசாற்றுபவர். அதை தான் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, கிறிஸ்தவ உலகத்தில் மிஷினரி, இவாஞ்சலிஸ்ட்டு. மிஷினரி சொல்லுங்கள், மிஷினரின்னா போய் சொல்லுபவர். இயேசு சொன்னார் பாருங்க, மார்க்கு 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்தவ உலகத்தில் இந்த டவுன் கிரையர்ஸை தான் மிஷினரிஸ். இப்போ இருக்கிற கொரியர் பாய், ரன்னர்ஸ் அல்லது பெல்மேன், கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஊர் உள்ள பெல் அடிச்சிக்கின்னு நற்செய்தி சொல்லுவாங்க, மோளம் அடிச்சிக்கின்னு சொல்லுவாங்க. ராஜா இந்த தீர்மானம் எடுத்துருக்கிறாரு, இதை செய்யணும், அதை செய்யணும், திருவிழா, விவசாயம் அப்படின்னு பெல் அடித்து சொல்லுவாங்க, மோளம் அடித்து சொல்லுவாங்க. அதை தான் இப்போ இயேசு என்ன சொல்கிற பாருங்களேன். வாசிங்க அந்த வசனத்தை. மார்க் 16:15-16. இப்போ இயேசு சொல்கிறார், கடைசியாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவகுமாரன், மனுஷகுமாரன், கடவுளுக்கு சமமானவர், கடவுளே மனிதனாக வந்து மனுஷனை போலவே வாழ்ந்து பாவமில்லாத இரத்தத்தை மனித குல மீட்புக்காக சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்போ சொல்கிறாரு, வாசிங்க, நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் அப்படி பிரசங்கிச்சா யாரெல்லாம் அதை விசுவாசித்து ஒன்றான மெய்தேவனை நான் நம்புகிறேன், அந்த தேவன் வானலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து எனக்காக மரித்தாரா, என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக, அவரை நான் நம்புகிறேன், இப்படின்னு ரட்சிக்கப்பட நான் விரும்புகிறேன், அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்
அப்படின்னு ஒப்பு கொடுக்கிற மக்கள், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்தான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவர்கள் தான் தலை மேல தானே மண்ணை வாரி போடுகிறான். அப்போ இயேசு சொன்ன விஷயம், நாம் எல்லாரும் புறப்பட்டு போய் என்ன சொல்லணுமா? நற்செய்தி சொல்லணுமா. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் சபை. புரியுதா? சபைன்றது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து பாட்டு பாடி நன்றி செலுத்திட்டு காணிக்கை செலுத்திட்டு போகிற இடம் இல்லை. அது கோயில், வெளியே கோயில் அது. ஆனால் சபை, ஆண்டவர் என் சபையை நான் கட்டுவேன்னர். அந்த வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இயேசு கோயில் கட்ட சொல்ல. வசனம் எங்க தெரியுமா? பைபிள் எங்கப்பா? பைபிள் எங்க? அது எங்க இருக்கு? டக்கு நெட்டில் போடு. சொல்லும் போது அந்த வசனத்தை தெரியல, நெட் எடுக்கணும். என் சபையை நான் கட்டுவேன் தட்டினா அந்த வசனம் வரும். டக்குன்னு சொல்லணும். இந்த வசனம் எங்கே இருக்குது? இப்போ சிஎன் பாஸ்டர் பிரசங்கத்துக்கு கூப்பிட்றேன், எடுப்பா தம்பி, என்ன தேடிங்க இருந்தோம்னா எவ்வளோ அவமானம், அது எவ்வளோ அசிங்கம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சொல்ல. எடுங்க பைபிளை பிரிங்க. அதனால தான் பைபிளை பிரிக்க கற்றுக்கணும். வெறும் செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சிக்கு தான் செல்ஃபோன். பைபிளை பிரித்து வாசிக்க கற்றுக்கணும். இன்னும் வரலையா? என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு தட்டுங்க. இயேசு சொன்னார் சபையை கட்டுவேன்னு சொன்னார். சபைனா இது ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூடி வர இடம். வந்து இங்கே ஜெபித்து வேத வசனத்தை தியானிப்பார்கள். எத்தனாவது அதிகாரம்? மத்தேயு 16:18. இந்த கல்வி, அந்த அவன் சொன்ன அறிக்கையை பார்த்து சொல்றார், பாதாளத்தின் வாசல்கள். அப்போ சபையை மேற்கொள்வதில்லை. மோடினா வரட்டும், அமித்ஷானா வரட்டும், ஹிட்லர்னா வரட்டும், எல்லாரையும் பார்த்தது தான் சபை. சபை எல்லாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய. யாருக்கு பயம் வரனா? ஜெபிக்காதவங்க, அபிஷேகத்தில் குறைஞ்சி போனவங்க, ஆவியிலே அனல் இல்லாமல் போனவங்க, பின்வாங்கி போனவங்க, பரிசுத்தாவின் பலத்தில் குறைஞ்சி போனவங்களுக்கு தான் பயம் வரும். போய் சுவிசேஷம் சொல்லும்போது அடிச்சுடுவானோ, எதனா பண்ணுவானோ. ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகள், நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆவியில் பலனடைந்த பிள்ளைகள் பாடவோ ஆராதிக்கவோ போய் தைரியமாக நின்று பிறருக்கு சுவிசேஷம் சொல்லவோ பயப்படவே மாட்டாங்க. ஒருத்தன் பாருங்க, ஒரே ஒரு மனுஷன் எவ்வளோ தில்லா சுவிசேஷம் சொல்கிறான் பாருங்க. லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனுஷன். யோவான் ஸ்நானகன் 3வது அதிகாரம். லூக்கா 3வது அதிகாரம் 4வது வசனம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அவர் பேசுறார். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். வசனத்தை பிரிக்கிறீங்களா? பிரித்து பாருங்க, கையில் பிரிக்கணும். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யாரு? ஒரே மனுஷன், யோவான் ஸ்நானகன். யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அப்போ அவன் பிரசங்கம் எதை பற்றி இருக்குது? அநேக பேய் ஓட்டுற ஊழியர்கள் வராங்க, நம்ம சபைக்கு வந்து போயிருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணால் பேய் ஓடுது, நல்ல விஷயம். இயேசு நாமத்தில் ஓடுது, அவங்களால ஓடலை. ஆனால் பேய் ஓட்டுற இவங்க அந்த ஆத்மா மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படன்ற அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நிறைய பேர் வரமாட்டாங்க. 10 அமாவாசைக்கு ஜெபம் பண்ணணும், அப்போ தான் அந்த பேய் போவோம். இவங்களே சொல்லி கொடுத்துட்றாங்க, அவன் மைண்டில் ஏற்றிடுறாங்க, இந்த பேய் சாதாரணமாக போகாது. 10 அமாவாசைக்கு ஜெபம். சத்தியத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இதெல்லாம். ரெண்டாவது, அந்த கீழே உழுந்து பெறல்றான், உருள்றான். சரி, உழுந்து ஏந்த அப்புறம் கூட, எப்பா நீ மனம் திரும்பணும்ப்பா, பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெறணும், இயேசுவே ஆண்டவர்,
அவர் மாதாவை வணங்கக்கூடாது, மாரியாத்தாவை வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, இயற்கையை வணங்கக்கூடாது, குல தெய்வத்தை வணங்கக்கூடாது. கடவுள் ஒருத்தர் தான். அவர் இயேசுவா இந்த பூமிக்கு வந்தார். உனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், உன் பாவத்துக்காக. பாவத்திலேருந்து நீ விடுதலை அடையணும்னா இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இந்த சுவிசேஷத்தை சொல்லவே மாட்டாங்க. 10 அமாவாசைக்கு வா, 10 ஞாயிற்றுக்கிழமை வா, 3 புதன்கிழமை ஜபத்துக்கு வா, வேதத்தில் இல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து அவன் மைண்டில் ஏற்றி விட்டு அவன் பார்த்தா அப்படி தான் ஒருத்தன் விழுந்தார். அந்த பேய் ஓட்டின ஐயா அந்த நண்பன்கிட்ட ஒரு அரை மணி நேரமாக பேசிங்கிறார். இதெல்லாம் அவனை 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 வந்து உசுப்பேற்றி விடுறார். 3 வாரத்துக்கு வரணும், இது பயங்கரமான கட்டு, இது மோகினி, அப்படி இப்படி எதோ சொல்லுவாங்க. அவன் கையில் பார்த்தா ஏதோ ஒரு அழுக்காக ஒரு மோதிரம் போட்டுக்கிறான். இந்த சேட்டுங்க போட்டுப்பாங்கள்ல இந்த கல் வச்சு சிவப்பு கலரில். கையில் பார்த்தா கழுத்தில் பார்த்தா ஏதோ மாலை போட்டுங்கிறான். முதல் முறையாக பார்த்தா பரவாயில்ல, கிட்டத்தட்ட அந்த பாஸ்டர் இவனை 2வது முறையாக சந்திக்கிறார். சரி, முதல் முறை வரான், ஃபஸ்ட்டு முறையே சொல்லக்கூடாது, தப்பு. 2வது முறை வந்தானே திருப்பி 2வது முறையும் உழுந்து பெறல்றான். இப்பயாச்சும் எழுந்து, இந்த ஆவி உன்னை விட்டு போனனா நீ ரட்சிக்கப்படணும்பா, நீ மனம் திரும்பணும், இயேசு உனக்குள் வந்து உன்னை நடத்தினார்னா உனக்குள்ள இருக்கிற பேயெல்லாம் ஓடிப்படும், உனக்குள்ள இருக்கிற பேய் ஓடி போயிடும். அப்போ ஒரு பாப்பாவுக்கு ஓட்டும்போது அந்த பாப்பா சொல்லுது பாருங்க, அந்த மதிக்கவே மாட்டேங்குது குழந்தை. அந்த பாப்பா அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப மனசு துக்கம் உண்டாக்குது. ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுறாரு, பயங்கரமாக அலக்கழிக்குது. பல அசுத்த ஆவிகள், இந்த தற்கொலை ஆவிங்க, இந்த வேசித்தன ஆவிங்க, இந்த பசங்க லவ்வில் ஃபெயிலியர் ஆகி தூக்கு போடி செத்துதுங்களே, இந்த பேரில் பொல்லாத ஆவிகள் அந்த பொண்ணுக்குள்ளே போய் அலக்கழிக்குது. கட்சியில் ஓடுது அந்த ஆவி. அப்புறம் தான் அவங்க பெற்றோர்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல ஒழுங்காக ஜெபிக்கணும், இல்லைன்னா இந்த போன ஆவி பல ஆவிகளை கூட்டின்னு வந்து உன் பொண்ணுக்குள்ளே ஏறிக்கும். குடும்ப ஜெபம் ஒழுங்காக இருக்கணும், தனிப்பட்ட ஜெபம் இருக்கணும், உபவாசம் இருந்து சில மாதத்துக்கு இந்த விடுமுறை நாட்களில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்ற ஆலோசனைகளை கொடுத்தோம். ஆலோசனை கொடுக்கலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் வருவார், பேய் ஓட்டுவார், ஓடிடும், திருப்பி அடுத்த வாரம் இப்படியே 10 வருஷம் பேய் தான் ஓட்டுனுக்கணும். சத்தியத்தில் வளரவே மாட்டாங்க. ஆனால் இந்த தேவனுடைய உண்மையான ஆவியை பெற்ற மனுஷன் என்ன சொல்கிறான் பாருங்க. 6வது வசனம் எல்லாரும் வாசிங்க. 3:6. அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான், இனி மாதா வழிபாடு கூடாது, இனி வேளாங்கண்ணிக்கு போகக்கூடாது, பெசன் நகருக்கு போகக்கூடாது, மாரியாத்தாக்கு கூழ் ஊற்றக்கூடாது, வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, இயேசுவே ஆண்டவர். மனம் திரும்புறியா? பொண்டாட்டியை கேட்கணுங்க, அப்பா அம்மாவை கேட்கணுங்க, அவள் தான் சரி போயிட்டு வா, அவள் தான், நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. இயேசு அப்படி தான் சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்புறியா? ஒருத்தனா சொல்கிறான், இதோ அங்கே போனேன், சரி போ. யாது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்துனா, பாவமும் ஓணும், இயேசுவும் ஓணும், சிகரெட்டும் ஓணும், சாராயமும் ஓணும், இயேசுவும் ஓணும், சினிமாவும் ஓணும், இயேசுவும் ஓணும், அல்லது விபச்சாரமும் ஓணும், இயேசுவும் ஓணும். ஒருபோதும் இயேசுக்குள் நிலைக்க முடியாது. எனக்கு வேசித்தன ஆவியும் ஓணும், விபச்சாரமும் ஓணும், இயேசுவும் என்ன முடியாது. இயேசுக்கிட்ட வந்தால் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நான் இயேசுவை பின்பற்றினா நல்லா இருப்போம். இயேசுவை விட்டுட்டா, இதுக்கு முன்னாடி வசன வாஸ்தம் பத்தியா, அவரை விசுவாசியாதவன் எவனோ எப்படியா ஆக்கினை அவன் தலையில் அவனே மண்ணை போட்டுக்கிறான். நம்ம ஈஸியாக முடிவை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பெருசாக ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லணும், அப்படியே தரிசனம் பார்க்க, இதெல்லாம் கிடையாது. இயேசுவை ஒருத்தன் தள்ளிட்டு வாழ்ந்தானா தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிறான். முடிவு ரொம்ப சொற்பம், ஈஸியாக பார்த்துடலாம் கொஞ்ச நாள்லேயே முடிவை. அப்போ இயேசுன்றவர் மனம் திரும்பும்படி மக்களை அழைக்க வந்தவர், அதற்காகத்தான் தான் உயிரை கொடுத்தவர். இந்த மனம் திரும்பாத சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கிறிஸ்தவர்கள் காணிக்கை கொடுத்தா நான் கடவுள் என்ன நேசிப்பார், அதெல்லாம் சும்மா கதை. மனம் திரும்புதலுக்கேற்ற பாவ மன்னிப்புக்கென்று, அதுதான் உன் கடந்த கால பாவம் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடறேன், நான் என் ரத்தத்தால் உன்னை கழுவுறேன். இயேசு எவ்வளோ அன்பு உள்ளவர் இருப்பார். பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்தானம். பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவ்வளோதான், மன்னிப்பு முடிஞ்சு போச்சு. இனி அந்த பாவம் வேண்டாம், இனி இயேசு தான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்,
இயேசுவின் பின்னே பாண்டாங்க பத்தியா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது நிறைய பேருக்கு தெரியல. பாவமும் வேணும், இயேசுவும் வேணும். வேதம் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, நல்ல யூடியூப்பை பார்த்துனுப்பாங்க. பார்த்து 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 அந்த அதில் இருக்கிற பேய், நிறைய பேருக்கு பேய் இதில் தான் இருக்குது. ஏவாளை சோதித்தது கனி. இப்போ நிறைய பேரை அடிமைப்படுத்தி வச்சுக்குது, சோரம் போய் வச்சிருக்குது. சோரம் போயினா ஆண்டவரை விட்டு பிரித்து வச்சிருக்குது. இதுதான். இதை பார்த்து 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 ஊரில் இருக்கிற அசுத்தாவியெல்லாம் தலையில் ஏற்றிக்கின்னு ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க முடியாது, போய் 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியாது, பணத்தை கையாடல தெரியல. இதை பார்த்து 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 இது உள்ள இருக்கிற எல்லா ஆவிகளும் போயிடுச்சு மைண்டில் போயிடுச்சு. போனதுனால வாழ்க்கை சின்ன பின்னமாக இருக்குது. அப்புறம் மனசு வேதனையாகுது, கஷ்டமாகுது. இதெல்லாம் சும்மா கதை, இதெல்லாம் சும்மா கதை. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நல்லதோ கெட்டதோ உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால தான் நீதிமொழியில் சொல்றார், இதோ ஜீவனுக்கு போற வாசல், இதோ பாதாளத்துக்கு போற வாசலை உனக்கு முன்பாக வைக்கிற. நீ எதை தெரிஞ்சுக்க போற? நீ தப்பு தப்பா தெரிஞ்சுக்கிட்டு சபையை குற்றப்படுத்திக்கிட்டு, ஊழியர்களை குற்றப்படுத்திக்கிட்டு, ஊழியர்களை குற்றப்படுத்திக்கிட்டு, இயேசுநாதரை குற்றப்படுத்திக்கிறது முட்டாள்தனம். ஜீவனை உனக்கு முன்னாடி வச்சுட்டப்பா, மரணத்தை வச்சுட்ட. நீ எதை தெரிஞ்சுக்கிற? அதுதான் உன் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை இல்லவா? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதுக்கு அர்த்தம் என்ன? தண்ணி உயர உயர தாமரை மேலே எழும்போம். அதே போல ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் சாத்தானுடைய எண்ணங்கள் நம்ம மைண்டை விட்டு போயிடணும். மனுஷிக எண்ணங்கள் போயிடணும். தேவனுடைய எண்ணங்கள் நம்ம மைண்டுக்குள்ள வரணும். அதை தான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள். இயேசு சொல்றாரு. எதை பத்தி பேசுறாருப்பா? மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் எடுப்பா. உன் மனசு இப்ப பைபிளை ஒழுங்கா படி. இயேசு சொன்னார், கடன் வாங்காதனா கடன் வாங்காத, வட்டி கூடாதுன்னா வட்டி கூடாத, அனாவசியமா பணத்தை வாங்கி வீணா செலவு பண்ணாத செலவு பண்ணாத. நீ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் கடன் ஆயிடுச்சு, பண கஷ்டம் ஆயிடுச்சு, இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சுன்னு கடவுளை குற்றம் சொல்லாதப்பா. அப்போ இந்த எண்ணங்கள் இயேசுவின் வசனங்களால் நிரம்பணும். புரியுதா? அப்போ குடும்பத்தில் ஒழுங்காக உட்காந்து இயேசுவனுடைய சத்தியங்களை வாசித்தா தான் பிள்ளைகள் மனசு மறுரூபமாகும். 7வது வசனம், அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி. இப்போ பாருங்களேன், ஜனம் வந்திருக்குது. அந்த ஜனத்தை பார்த்துன்னா சொல்லுங்க, அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இப்போ 100 பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிலாம் இல்லை. புதிய ஏற்பாட்டின் ஊழியன் ஜனங்கள் மேலே கண்ணை வைக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லி தருது. பணத்தின் மீது கண் வைக்கக்கூடாது, சத்தியத்தின் மீது தான் கண்ணு வைக்கணும். இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகள் மீது தான் கண்ணி வைக்கணும். ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை தேடி 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 வாசித்து அந்த வாழ்க்கையை நாம் வாழணும். நம்மை தேடி வர மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதில் தான் கண் இருக்கணுமே தவிர பணத்துக்காக ஓடுதா, பணத்துக்காக அல்லது இந்த பில்டிங்காக வாழ்கிற அப்படிப்பட்ட ஊழியம் இவன் சொன்ன பாருங்களேன். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்கள். எவ்வளோ ஜனம் அவனை தேடி வந்திருக்குது. இப்போ அந்த மக்களை பார்த்து சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே. என்னவா? எவ்வளோ கோபம் வரும். என்னப்பா இந்த ஆள் எப்படி பேசுகிறானே, ஏதோ ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்க போனால் நம்மளை போய் விரியன் பாம்பு குட்டின்றானே பாரு. வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யான். தப்பு தப்பா வழி காமிச்சு வச்சுக்கிறாங்க. இங்க என்ன சொல்ல வர்றாரு, உங்களுக்கு யார் கடவுளை பத்தி சொல்லி கொடுத்தது? தப்பு தப்பா வாழ்ந்துக்குன்னு கடவுள் தான் யெகோவா தான் எங்கள் தேவன் சொல்றீங்களே. வாழ்க்கை முழுசும் தப்பு தப்பா இருக்குது, பாவத்தில் இருக்குது, அக்கிரமத்தில் இருக்குது, அநியாயத்தில் இருக்குது, கீழ்ப்படிதல் இல்லை. ஆனா உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது கடவுளை? உங்களுக்கு வகை காட்டுறது யாரு? தப்பு தப்பா நடந்துருக்கிறீங்களே. அப்புறம் திருப்பியும் பாருங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை மறுபடியும் பாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, டேய் மனம் திரும்புப்பா, உன் வாழ்க்கையில இயேசுவே பார்க்க முடியலையே. நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லி உன் வார்த்தையும் சொல்ல மாட்டேங்குது, உன் செயலும் காண்பிக்க மாட்டேங்குது. அப்போ எதுக்கு தான்பா நீ பெந்தோகஸ்து சபைக்கு போற? அதை தான் கேட்குறாரு.
எதுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசின்னு சொல்ற? வெக்கமா இல்லை? உன் சொல்லும் செயலும் கொஞ்சம் கூட இயேசுவை பிரதிபலிக்கல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டன்றிய வாழ்க்கையில கொஞ்சம் கூட அந்த கனிகளே இல்லையே. செத்து போன கிறிஸ்தவனை போல வாழ்ந்துனுக்கிறிய. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்புறம் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே அடுத்தது நான் சொல்றாரு, நாங்கள்லாம் கடவுளின் பிள்ளைகள், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களுக்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களுக்கு. யாரு? ஜெபிக்கிறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, இயேசுக்கு என்று வாழ்ந்து கனி கொடுக்கிறது கிடையாது, இயேசுவை பற்றி போய் சொல்றது கிடையாது. ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இப்ப இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்படிதான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் வாலிப பசங்களை உபவாச ஜபத்துக்கு கூப்பிடுங்க. இந்த மக்கி போன வாலிப பசங்க, கடவுளுடைய ஆவியை பெற்ற வாலிப பசங்களாக இருக்கிறாங்க, நல்லா கர்த்தருக்காக வாழ்ந்து கணிக்கு வரமாட்டாங்க. வர்ஷிப்னு கூப்பிட்டு பாருங்க, குவிஞ்சின கூட்டம் அப்படியே. இதுதான் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள். இவங்க எல்லாம் சோறு, பணம், புகழ், பேரு, இதிலே தான் மைண்ட் இருக்கும். புரியுதா? பாவம், இச்சைகளை, சரீர இச்சைகளை நிறைவேற்றுற காரியம் இதில் தான் இருப்பேன். ஆனால் பேசுறதுல பார்த்தீங்கன்னா, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உஷாராக இருக்கணும். பாட்டு பாடுறவனுங்களே பாடலை பாடலாம், பாட்டுக்காரனை பார்க்கக்கூடாது, கெட்டு போயிடுவோம். பாட்டுக்காரனை பார்த்தோம்னா கெட்டு போயிடுவோம். பாட்டுக்காரனுங்க ரொம்ப மோசமான வாழ்க்கை ஆகிட்டானுங்க. பொண்டாட்டியை விட்டுட்டு வேறொரு பொண்ணோடு சுற்றின்னு பாட்டு பாடுறானுங்க. ரொம்ப ஃபேமஸான பாட்டுக்காரங்க. அந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கணும். தேவைன்னா நீதிமொழிகளை எடுத்துக்கலையா? சாலமோன் எவ்வளோ பெரிய பக்தன், ஆனால் கட்சியில் விக்கிரகாரன் மணி அடிக்க போயிட்டான். அதுக்காக தேவன் நீதிமொழிகளை விட்டுல. நீதிமொழிகளை எடுத்துப்போம், சாலமோன் வழிமுறையை நம்ம பின்பற்ற. அதனால் பாட்டுக்காரனை ரொம்ப பார்த்தோம்னா அந்த ஸ்பிரிட்டு நம்மளை அடிச்சிடும். ஒரு நல்ல பாட்டுக்காரன் மனைவியை இன்னும் டைவர்ஸ் கூட ஆகலை, வேற ஒரு பொண்ணை கூட சுற்றிக்கின்னு டான்ஸ் ஆண்டு பாட்டு பாடி கிடக்குறான். வாலிப பிள்ளைங்க உஷாராக இருக்கணும். அதனால தான் சத்தியத்தை படிங்கப்பா. சத்தியம் தெரியல நினச்சிங்களேன், பா 7 லட்சம் வியூஸு, 1 கோடி பேர் அவர் பாட்டை பார்த்துருக்குறாங்க. கர்த்தர் அவரு கூட இல்லாதையா பார்க்குறாங்க. இவருக்கு இதே வேலை தான் இவருக்கு. அதுதான் அப்படிதான் யோவானே சொன்னாங்க. கர்த்தர் அவர் கூட இல்லாதே அந்த பாட்டெலாம் வந்துடுச்சு. அதெல்லாம் கிஃப்ட் வரும், தேவன் கொடுத்த வரம். அது கிரியை செய்யறோம், சாகிற வரைக்கும் வரும். மனம் திரும்ப வரைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இப்பயாச்சும் திருந்திட மாட்டானா, இப்பயாச்சும் திருந்திட மாட்டானா, இப்பயாச்சும் திரு சாகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுறார். மனம் திரும்ப மாட்டானா, திரும்பாத பட்சத்தில். அதனால் பாடல்களை எடுத்துக்கொள்ளலாம். அவனை போல் ட்ரெஸ் பண்ணுறது, அவனை போல் முடி கட் பண்ணுறது, அவனை போல் பேசுவது, இதெல்லாம் கட்சியில் அவனாகவே மாறிடுவோம். அவனுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு நமக்குள்ளே வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இவர் இந்த பக்தர் சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். பயங்கரமான தீர்க்கதரிசன வார்த்தை அவன் சொல்கிறார். கடவுள் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? கடவுளை முறுமுறுக்கிறீங்களே, கடவுளை குற்றம் சொல்கிறீங்களே, கடவுளை தூஷிக்கிறீங்களே, கல்லை கூட குழந்தைய மாற்றக்கூடிய வல்லமை கடவுளுக்கு உண்டு. கல்லை கூட குழந்தைய மாற்றக்கூடிய வல்லமை அவ்வளோ பெரிய கடவுள்ப்பா அவங்க கடவுள். நீங்கள் என்னப்பா அவர் ரொம்ப கேவலமாக செய்கிறீங்க. அப்புறம் பாருங்க 9 எல்லாம் வாசிங்க. இது கடைசி நாளுங்க, கடைசி நாள், கடைசி நாள். சும்மா அப்படியே வந்தோம் போனோம் அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு நீங்கள் பயன்படணும், இயேசுவுக்கு கனி கொடுக்கணும். அதை தான் நான் சொல்லித்தரேன். இயேசுவுக்கு கனி கொடுக்குற மக்கள் தான் இந்த கடைசி நாட்களில் தேவை. உங்கள் பிள்ளைகள் ஏற்கனவே வாஸ்தம் பார்த்தியா, தகப்பன் தாய் கடவுளுக்கு கீழ்ப்படியலைன்னா பிள்ளைகள் தாறுமாறாக போயிடுவாங்க. நீங்கள் ஒழுங்காக ஜெபிச்சு வேதம் வாசித்து கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் போய் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு லீவு கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்ல கூட்டங்களுக்கு வந்து, இந்த கூட்டத்துக்கு சொல்ல வரல, எவ்வளோ கூட்டங்கள் நடக்குது, மிஷினரி கூட்டங்கள் பாருங்க. 3 நாள் கூட்டம், மிஷினரிகள் எல்லா மாநிலத்திலேருந்து வந்து அவங்க சொல்லும்போது தான் நம்ம சொர்க்க பூமியில் வாழ்கிறோம். ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட் அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து இங்கே அந்த மாநிலத்தை பற்றி வீடியோ போடுறாங்க. சொல்லும்போது தான் நாம் சொர்க்க பூமியில் வாழ்கிறோம். இந்த சொர்க்க பூமியில் வாழ்ந்துக்கிட்டு நிறைய பேருக்கு கொழுப்பாட்சி போயிருக்குது.
கர்த்தரை தேடுறதில்ல, கர்த்தருக்கு மரியாதை செலுத்துறதில்ல. ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க, நல்லா போகிறாங்க. அப்போ மட்டும் கரெக்டாகுது மனசு. கர்த்தர் காரியம் வர மட்டும் கர்த்தர் எப்படி அது? கர்த்தர் வாடனா சாப்பிடவும் கூடாது. நான் சாப்பிடவே மாட்டேன், நான் பணம் சம்பாதிக்க போகவே மாட்டேன். புரியுதா? சபைக்கு எத்தனை மணிக்கு வந்தோம், ஆராதனைலாம் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். நான் எனக்காக சொல்லலை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நன்றி செலுத்த சபையாக கூடி வரோம், அதுலேயே லேட்டாக வந்துட்டு எப்படி அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாருல்ல? ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? இந்த பாருங்கள், யோவானில் தனியாக ஒருத்தனை பார்க்குறாரு. யோவான் எடுங்க. ஒரு ஒழுங்கு கிடையாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுன்றார் ஆண்டவர். கனிகளே கிடையாது. எவ்வளோ சொன்னாலும், அதாவது தேவனே வருத்தப்படுறார், என்னடா இது இப்படி இருக்காங்களே அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவரே வெறுப்பாகி சி ஓ அப்படின்னு விட்டுடுறாரு. யோவானில் பாருங்களேன், 47:1-47. இயேசு நாத்தான்வேல், அவன் பேர் என்ன? நாத்தான்வேல். நீர் என்னை எப்படி மறுநாளிலே 43 இயேசு கலிலேயாவுக்கு ஓடுதா பாருங்க, போக மனதாக இருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பாருங்களேன், தனியாக இருக்கிற ஒரு மனுஷன் பிலிப்பு. அவன் நல்ல மனுஷன், ஆனால் கடவுளுடைய கண்ணு அவனை பார்த்தது. இவரே போய் நீ அவன் பின்னாடி வாப்பான்றார். தெரிது கடவுளுக்கு இந்த பிள்ளைகள் உண்மையாக என்னை தேடுகிற மக்கள், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக என்னை தேடி வர மக்கள் இல்லை. உண்மையான ஆன்மீக பசி, உண்மையான ஆன்மீக உணர்வு. சொல்லுங்களா? உண்மையான ஆன்மீக பசி, ஆன்மீக உணவு. என்னை நன்றாக படைத்தனன் அப்படின்றார் ஒரு ஐயா, நான் தமிழை நன்றாக செய்யேன்னு. அப்போது அவரே விருப்பத்தை கொடுக்குறாராம் அவருக்காக வாழ. இப்போ இங்கே அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் பிலிப்பு, ஆண்டவருக்காக வாழ்கிறவன். எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறான், யாருக்கும் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் கண்ணு பார்க்குது பாருங்க. இன்றைக்கி பொம்பளை பசங்களுக்கு நான் சொல்கிறேன், சாத்தான் காலேஜில் இருக்குது, ஸ்கூலில் இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆம்பளை பசங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, தோலை பார்த்து மயங்கிடாதீங்க, ட்ரெஸ்ஸை பார்த்து மயங்கிடாதீங்க. ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் பொம்பளை பசங்களாக இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளா, ரட்சிக்கப்பட்டிருக்க கொஞ்ச காலம்தான். உள்ள பேயை கூட்டின்னு வந்து உள்ளே வச்சிக்கினா அடுத்த 50 வருஷம் நீ செத்து சுண்ணாம்பாக மாறணும். நாம் இந்த உலகத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல, பரத்திற்குரிய பிள்ளைகள். பரத்திற்குரிய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாத, இயேசுவை தெரியாத துன்மார்க்கனை அவன் தோலை பார்த்து, அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து, அவன் பைக்கை பார்த்து நீ புஷ்டியானா குரங்கு வெள்ளாம்பழத்தில் கை விட்ட மாதிரி தான். அப்புறம் குரங்கை பிடிக்க வெள்ளாம்பழத்துக்கு மேலே தோலை அந்த ஒரு டயா, ஒரு 50 mm டயாவுக்கு அதை எடுத்துட்டு உள்ள இதோ அந்த விதை நல்லா இருக்குமா, இது என்ன பண்ணோம், போயிட்டு கையை விட்டு பிடிச்சிடும். பிடிச்சிச்சுன்னா கை அகலமாயிடும். அந்த ஹோலை விட்டு வெளியே வர வெள்ளாம்பழத்தை தூக்கி ஓட முடியுமா? பொழப்போம் அப்படி தான் மனசு கொடுத்து மனசு கொடுத்துட்டுனே அதெல்லாம் டுபாகோரு. அடுத்த 50 வருஷம் சுண்ணாம்பு தான். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க துன்மார்க்கரை போய் பிடிச்சதுனால ஜபம் போச்சு, வேத வாசிப்பு போச்சு, பரிசுத்தம் போச்சு. மாரியாத்துக்கு கூழ் ஊற்றிக்கின்னு மொட்டை அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, மாமியார் சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது, மாமனார் சினிமா கூப்பிட்றாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட யாருக்கிட்ட பேசிக்கிறாராம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால தான் யோவான் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கேற்ற மனம் திரும்புதல். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நம்ம வாழ்க்கை துணையாக வரணும். நீ பார்க்கலையா, நீ பண்ணலையா, சில முட்டாளுங்க பேசுதுங்க. நமக்கு தான் பார்த்தோம், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்தோம், ஒழுங்காக ஜெபம் பண்ணுறோம், ஒழுங்காக வேத வாசிக்கிறோம், ஒழுங்காக ஊழியத்துக்கு போகிறோம். புரியுதா? பேயை பிடிச்சின்னு வரல, பேயை பிடிச்சிக்கிட்டு வரல. இது ஃபேஸ்புக்கில் போகுது, அதனால தான் பொதுவாக சொல்கிறோம். பேயை பிடிச்சிக்கின்னு வரல. பாரு, சோறு இல்லைனா கூட அவங்க ஜாலியாக இப்போ கூட நாளைக்கு கூட குற்றாலம் கூட வந்துடுவாங்க கிளம்பி. அங்கே எங்கன்னா ஓசி சோறு போட்டால் அதை வாங்கி சாப்பிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்துடலாம். அதனால் பேயை பிடிச்சிக்கின்னு வரல. துண்டு பிடி பிடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், அப்புறம் என்ன பேய்க்கு போய் மணி அடிக்கிறவனை பிடிக்கல, இப்போ மணி அடிக்கிறவளை பிடிக்கல. தயவு செய்து எத்தனையோ குடும்பங்கள் பாவம், வேதனை,
வேதனை வேதனை. நான் மறுபடியும் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லும் பொழுது மனம் திரும்பிடணும். ஒரு பாப்பா நல்லா தெரியும், சம்மந்தம் இல்லாத ஒரு பையனை விரும்பிடுச்சு. அவங்க அப்பா அம்மா ஊழியம் செய்கிறவங்க காலில் வித குறைய கேட்டாங்க, கரெக்டான முடிவு எடுத்தது, லீவ் அவுட். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன் தகப்பனையும் உன் தாயையும் மாம்சத்தின் கிரிகளை விட்டு வெளியே வா. கரெக்டாக முடிவு எடுத்தார். இன்றைக்கி பாஸ்ட் பொண்ணு, அது பாஸ்ட் பையன் இன்றைக்கி நல்ல ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணி ஊழியமும் செய்கிறாங்க, வேலையை செய்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. வாழ்க்கை முடிவு ரொம்ப முக்கியம். காலேஜ் போகிற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க சும்மா தடால் பிடால் பண்ணிட்டா. அப்போ பெற்றோர் எவ்வளோ உபவாசித்து ஜெபம் பண்ணோம். பெற்றோர் உபவாசித்து, ஆண்டவரே மைண்ட், என் மகளுடைய மைண்டில் இருக்கிற பொல்லாத வேசித்தன ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன், வேசித்தன ஆவியை துரத்தி அடிக்கிறேன், வேசித்தன ஆவி விலகி போகட்டும், பரிசுத்த ஆவி என் மகளுடைய சிந்தையை நிரப்பட்டும். இப்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். அது கணவனுக்கு மனைவி ஜெபம் பண்ணலாம், மனைவிக்கு கணவன் ஜெபம் பண்ணலாம். பின்வாங்கி போன மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னா அசுத்த ஆவிகள் அவங்கள அப்படியே நிரப்பி அழகாக தூக்கிட்டு போயிடும். அசுத்தாவி பிடிச்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மைண்டு அசுத்தாவி பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், அவங்கள ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஜெபத்தை விடக்கூடாது, ஆராதனையை விடக்கூடாது. எல்லா ஆராதனைக்கு லேட்டாக வராங்க, ரொம்ப வருத்தம். எனக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். எல்லாம் லேட்டு. ஆராதனை தானே, ஆராதனையில் தான் தேவனுடைய மகிமை இறங்குது. அப்போ வெறும் பாட்டு நம்ம பாடல. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ, அப்போ பாடல் ஆராதெல்லாம் முடிச்சுட்டு செய்திக்கு வந்துட்டு அந்த செய்தியும் கூட கேட்காம தூங்கிக்கின்னு நோண்டிக்கின்னு அப்படி எழுந்து போய்கின்னு வந்துக்கிட்டு இருந்தா, இதெல்லாம் ஒழுங்கினமான வாழ்க்கை முறை, ஒழுங்கினமான எதிர்காலத்தை தான் உருவாக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு அவரு? பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரன், நாசரேத்தூரனாகி இயேசு. இவர் பிலிப்பு ஃப்ரெண்டு. இவர் போய் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறார். அப்போ நம்ம யாருக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லணும்? நம்ம ஃப்ரெண்டுங்களை தான் ஆண்டுக்குள்ளே வழி நடத்தணும். எத்தனையோ பேரை பார்க்குறேன், ஃப்ரெண்டுன்னு வந்து அந்த ஃப்ரெண்டு தான் சூனியம் வச்சுட்டு போகிறாங்க. சூனியம் என்னது? குடும்பத்தை கெடுத்துட்டு போகிறாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. இவன் ரட்சிக்கப்பட்டான், இப்போ இவன் போய் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், வாப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ப்பா, குடியிலேருந்து விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் சொல்ல, அவன் ஏதோ ஒரு வகையில் இயேசுவை பற்றி சொல்கிறான். வா இப்போ நம்ம போய் யாருக்கு சொல்லணும்? பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு சொல்லணும், நம்ம தெருவில் இருக்கிற ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லணும் இயேசுவை பற்றி. நம்ம ஊரில் இருக்கிற நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸாக இருக்கிற நம்ம ரிலேஷனுக்கு சொல்லணும், நண்பர்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்கிறான்னா சொல்லி கூப்பிட்டு வரான். அப்போது இப்போ கூப்பிட்டு வரான், ஏசப்பா கிட்ட கூப்பிட்டு வரான். பிலிப்பு போய் நாத்தான் வேலை கூப்பிட்டு வரான். இப்போ 47வது வசனம், இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இப்போ இயேசு அவனை பார்க்குறார். அதுக்கு அவன் கேட்குறான், அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் உந்தன் அன்பு என்னை மட்டும் தெரிந்து கொண்டதே. என்னை விட எத்தனை பேர் வல்லவனாக இருந்தும் உந்தன் அன்பு என்னை மட்டும் உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. அதுதான் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அழகாக சொல்கிறார். இப்போ அவன் கேட்குறான், ரபி பாஸ்டர் நீங்கள் எப்படி என்ன அறிவிங்க? நிறைய பேர் ஜெபம் பண்ணுற ஜெபமே பண்ணுகிறாங்க. இதுவும் ஒரு ஃபெயிலியரான சிஸ்டம். ஜெபம் பண்ணுறோம். எதுக்கு ஜெபம் எதுக்குன்னா, ஆண்டவரே அடுத்தது நான் என்ன செய்யணும் அதை கேட்கறது கிடையாது. ஜெபம் பண்ணுறோம், ஜெபம்னு ஒரு ஆத்துமாவை கூட ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துறது கிடையாது. ஜெபமே அடுத்தது நான் என்ன செய்யணும், போய் நான் என்னப்பா பண்ணணும்ப்பா, அதுக்கு எனக்கு பேலன்ட்டா நீ ஐஏஎஸ் படிக்கணும்ப்பா. ஓகே, கடவுள் சொல்லிட்டார், நான் ஐஏஎஸ் படிக்க போகிறேன். படித்து ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டராக வந்து அந்த மாவட்டத்துக்கே இயேசுவின் நற்செய்தியாக நான் வாழ்ந்து காண்பிக்க போகிறேன். இல்லை நீ டீச்சர் ஆகணும் மகளே,
ஓகே நான் டீச்சராக படிக்க போகிறேன். இயேசு சொல்லிட்டார். அப்போ என் நேரங்களை நான் டீச்சராக, அடுத்தது ஹெட் மாஸ்டராக மாற போகிறேன். ஹெட் மாஸ்டராக மாறி 300 பிள்ளைகள் என் மூலிமா இயேசுவை அறிஞ்சிக்க போகிறாங்க. நீ ரயில்வேல வேலை செய்யணுப்பா. நேற்று ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வீடியோ அப்படி தான் போட்டேன். நீ ரயில்வேல போய், ரயில்வேல எவ்வளோ பதவி இருக்குது. கொடி அசைக்கிற ஆளுன்றான், மேனேஜர்ன்றான், அப்புறம் கார்டுன்றான், அப்புறம் அந்த இன்ஜின் ஃபிட் பண்ணுற ஆளுன்றாங்க, அப்புறம் டிக்கெட் கொடுக்குற டிக்கெட் கலெக்டர் அப்படின்றாங்க. எவ்வளோ பதவி இருக்குது, எவ்வளோ. இதுதான் இயேசுவுக்கு செய்கிற வேலை. அப்பா சரிப்பா நான் எப்படியா ரயில்வே போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணுது? அதுக்காக என் நேரத்தை பைபிள் தூக்கின்னு வந்துடக்கூடாது. ஊழியத்துக்குன்னு எல்லாரையும் ஊழியம் செய்ய அழைக்கலை, எல்லாரையும் சாட்சியாக இருக்க சொல்கிறார். எல்லாரையும் போய் உன் ஃப்ரெண்டுக்கு, உன் நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஆண்டுக்குள்ளே நடத்துன்றார தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு படிக்காத, வேலை செய்யாத, தொழில் பண்ணாத, எப்போ பார்த்தாலும் சர்ச்சு, எப்போ பார்த்தாலும் கோயில், எப்போ பார்த்தாலும் கூட்டம், எப்போ பார்த்தாலும் மீட்டிங், எடின்ப்ரோ மீட்டிங், பெர்க்மன்ஸ் மீட்டிங், ஜான் ஜபராஜ் மீட்டிங், இதெல்லாம் பைத்தியகாரத்தனம், முட்டாளாகிடுவான். நேற்று விஸ்வவாணி இந்த மீட்டிங் போன பார்த்தீங்களா? பெரிய தோட்டம், பக்கத்தில் குற்றாலம். அந்த சகோதரி எல்லாம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, இந்த 5 மாவட்டத்தை சேர்ந்த ஆட்கள். உண்மையில் எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போதே எப்படி ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது அவங்க வேலை. காரணம் என்ன? நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க, நல்லா கடவுளுடைய மிஷினரி விழுத்த தாங்குறாங்க. நல்லா பாயிண்ட். இங்கே தான் பாயிண்ட்டு. டக் 1000 ரூபாய். நான் மட்டும்தான், எனக்கு என் ஃப்ரெண்டு அங்கே டிக்கெட் புக் பண்ணிட்டார். அங்கே தங்குறதுக்கே 1000 ரூபாய், 3 வேளை சாப்பாடு, பக்கத்தில் ஹோட்டல், எல்லோரும் உடனே எடுத்து கொடுத்து புக் பண்ணுறாங்க. 200 ரூபாய், 2 நாள் மீட்டிங் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். 200 ரூபாவா? அப்படின்னா ஒன்றும் இல்லை. தெரியுதா? ஏன் ஆண்டவர் அந்த மாவட்ட மக்களை எல்லாத்துலேயும் ஆசீர்வதிக்கிறார். அங்கிருந்து வந்த மக்கள் தான் மோகன் ஐயா, பால் தினகர் ஐயா, ஆலன் பால் ஐயா, மோகன் சி ஐயா. பாரு, எல்லாம் அந்த ஊருக்காரங்களா. நம்ம ஊர் சொல்லிப்பாரு, நம்ம ஊரில் ஒன்றும் இல்லையே, உழைக்க ரெடியாக இல்லையே. அவங்க அன்றைக்கி தான் ஒயிட் நைட்டில் இருப்பாங்க, மறுநாள் ஒயிட் நைட் தூக்கி போட்டு இறங்கிடுவாங்க கோதாவில். ஏதாவது வியாபாரம், தொழில். அந்த பாரு, எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபுல்லாக அந்த சகோதரி தான் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி ஸ்கூலில் இருக்கிற டீச்சர், அரசு ஆசிரியர்கள் ஃபுல்லாக யார்? கன்னியாகுமரி சகோதரிங்க. எங்களுக்கு பாடம் எடுத்தவங்க எல்லாம் கன்னியாகுமரி சகோதரிங்க தான். இங்கே இருக்கிற எல்லா அண்ணாச்சிகளும் திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவங்க. நல்லா அவங்க யாருன்னா போயிட்டு கம்பெனிக்கு போகிறாங்களா பற்றியா, பேக்கை தூக்கின்னு யாருன்னா கம்பெனிக்கு பேக்கு தூக்கி போகிறாங்க பாரு. ஏதாவது சின்ன ஒரு பொட்டி கடை, தக்காளி கடை, காய்கறி கடை, அப்புறம் மளிகை சாமான் கடை, ஏதாவது ஒரு கடை. வேலைக்கு போகவே மாட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதை சொல்லி கொடுத்தது யார்? மிஷினரிங்க சொல்லி கொடுத்தாங்க. மிஷினரிங்க அங்கே முதல் மிஷினரிங்க அந்த பக்கம் தான் வந்தாங்க. ஜி போப், எவ்வளோ மிஷினரிங்க அந்த பக்கம் வந்தாங்க. மிஷினரி கலரெல்லாம் இருக்குதாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்கள வாழ்க்கையை உயர்த்தின மிஷினரி கலராக இருக்குது அந்த பக்கத்தில். அப்போ பாரு, நல்ல செல்வ செழிப்பாக எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் இடம் வாங்கி வீடு கட்டி பெரிய பையனுக்கு கொடுத்துட்டேன். நான் உட்காந்து கம்முன்னு கேட்டுங்கிறேன். நமக்கெல்லாம் யாரும் சொல்லியப்பா, 1 சென்ட் வாங்கிறதுக்கே உன்னப்படி என்னப்படின்னு கிடந்தோம் நம்ம. ஏன்னா இந்த ஜனம் மற்றவர்களுக்கு உழைப்பதற்காகவே தெரிந்து கொண்ட ஜனம். அடுத்தவனுக்கு போயிட்டு சொல்லுங்கள் சேட்டு, சொல்லுங்கள் மோலியார், சொல்லுங்கள் நாய்க்கர், சொல்லுங்கள் இப்படியே சொல்லுங்கள் செட்டியார், இப்படியே அடிமைப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு தான் படிங்கடான்னு சொல்கிறேன். எங்கே கேட்குறீங்க அப்படின்னு ஒரு ரீல்ஸில் வருது. படிங்கடா சொன்ன படிச்சிங்களேடா. ஃபோனை எடுத்துக்கின்னு இப்படியே ஓடுது காலம். பொது அறிவுன்றதே இல்லை. அப்போ என்ன? ரயில்வேல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டிகிரி முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதிட்டா மூணாறு, கொடைக்கானல், ஊட்டி, முதுமலை காடு, நல்ல கை நிறைய சம்பளம், பெரிய இது மாதிரி 3 மடங்கு பில்டிங் சுற்றி காட்டுக்கு நடுவில் 2 செக்யூரிட்டி ஆஃபீஸர் பதவி இருக்குது. அது உள்ள வேலை செய்யறதுக்கு சில பதவிகள் இருக்குது. அதெல்லாம் எங்கே தெரியுது? அதுக்கு தான் நியூஸ் பேப்பரை படிங்கப்பா. செல்ஃபோனை பார்த்துனுக்காத, திருட்டுத்தனமாக எடுத்து இவங்க அப்பா போன, அம்மா போன, தாத்தா போன எடுத்து இங்கே பார்த்துங்க, அதை பார்த்து குட்டிச்சவராக ஆகாத. படி, நியூஸ் பேப்பரை படி. ஹிந்து நியூஸ் பேப்பர், தினமணி நியூஸ் பேப்பர். சினிமாவை பார்த்துன்னு இருக்காத, ரீல்ஸை பார்த்துன்னு இருக்காத. வாழ்க்கையில் முன்னேறணும்னா அலேலியா சொல்லிட்ட மட்டும் போகாது.
அல்லேலியா சொல்லிட்டு போய் உழைக்கணும். படிப்பதே ஒரு உழைப்பு தான். ஒரு 3 மணி நேரம் உட்காந்து படிப்பதே ஒரு உழைப்பு தான். தெரியுங்களா உங்களுக்கு? 3 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை உட்காந்து படிக்கிறதே ஒரு உழைப்பு தான். அப்போது அந்த சகோதரி பார், எல்லாரும் கவர்மெண்ட் டீச்சர்ஸ், கரெக்டாக டெட் எழுதுகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் சம்பளம். ஒரு டீச்சர் கையில், நான் தவறாக சொல்ல, அவங்கள மேன்மைப்படுத்தி தான் பேசுகிறேன். நீங்கள் நம்மளையே எத்தனை பேர் டீச்சர் இருக்கிறாங்க? இப்போ இந்த சர்ச்சில் டீச்சர் இங்கே அதுதான். இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் பழைய ஹல்லேலூயா. இயேசுவுக்குள்ள இருந்தோம். நம்ம இன்னும் 100 ரூபாய், 50 ரூபாய், 10 ரூபாய் கூட இல்லையே. மளிகை சாமான் வாங்க துட்டு இல்லையே. பாருங்க, சகோதரிகள் ஒரு 10 பேரை கூப்பிடுறாங்க, மகளிர் குழு உருவாக்குறாங்க, போய் பேங்க் மேனேஜர் பார்க்குறாங்க. சகோதரிகள் நம்ம சகோதரிகள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் இருக்கிற சகோதரிகள் பாரு, ஏதோ ஒரு பிஸ்னஸ். மகளிர் குழுவை நடத்துவது அவங்களுக்கு பிஸ்னஸ். பேங்க் மேனேஜர் போய் தில்லா பார்க்குறாங்க, 2 லட்சம் 3 லட்சம் லோன் வாங்குறாங்க, தையல் மிஷின் வாங்கி தராங்க, ஊர்கா பிஸ், ஏதோ பாருங்க அவங்க மைண்ட் செட்டை பாருங்க. சும்மானு இருப்பதே இல்லை. நம்ம கிட்ட போனை கொடுத்துட்டான், பார்த்துக்கணும் உட்காந்துரு. சீரியல் நாடகத்தை போட்டு விட்டான், பார்த்து குட்டி சேவரா போ. நல்ல ஊர்ல இருக்கிற புது படத்தெல்லாம் இறக்கி வச்சு பார்த்து சீரழிஞ்சு போ. ஜபம் இல்லை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, கையில பணம் இல்லை, போய் கூலியால வேலை செய்யற நிலைமையில தான் இருக்கிறோம். இதெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? நீதிமொழியில் வாசித்து முடிச்சிடலாம், இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நீதிமொழி சொல்லுது பாருங்க. இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சா தான் வாழ்க்கையா இருக்கும். இல்லைன்னு நினச்சிக்கேன், வாழ்க்கை வெறுப்பாயிடும். என்ன வாழ்க்கை படா அப்படின்னு பாருங்க. நீதிமொழிகள் 1:20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுது. வெளியே கூப்பிடுது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தா அங்கே ஒரு பெரிய அதிகாரி ஒயிட் நைட் பொண்ணு கெத்தாக நின்னுங்கிறார். அவருக்கு ஏசி ரூம், அவருக்கு 2 போலீஸ்காரர் பாதுகாப்பு. ஒருத்தர் பார்த்தா கொடி அசைக்கிறார், கொடி அசைத்து இப்போ உட்காந்துக்கிறார். சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் 70,000ன்றார். உள்ளே இருக்கிற ஐயாவுக்கு எவ்வளோ சம்பளம் கேட்டால் 1.5 லட்சம்ன்றார். இதுதான் வெளியே போகிறல பார்க்குறிய, அவன் அப்படி இருக்கான, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? அப்புறம் பாருங்க, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசல் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை பேதைகளே. டே, எவ்வளோ காலத்துக்குடா பேதையா இருப்பீங்க? எவனுக்கோ போய் 300 ரூபாய்க்கு உழைச்சுன்னு இருக்கிறியே, எவனுக்கோ போய் 500 ரூபாய்க்கு உழைச்சுன்னு இருக்கிறியே, நீ எப்படா முதலாளியா மாறுவ? போய் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை கற்றுக்கிய, ஒரு டைல்ஸ் போட கற்றுக்கிய, ஏன் ஒரு சின்ன கடை போட கற்றுக்கிய சொல்லுது. செய்யறதுக்கு ஆளு இல்லை, நான் வேலைக்கு தான் போவேன், 500 ரூபாய் சம்பளத்துக்கு. காலம் முழுசம் போகிறது பாருங்க. திருப்பி அப்படியே திருப்புங்க. 29. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். 1:29. படிக்க மாட்டாங்க பசங்க. புக்கை வாங்கி செல்ஃபில் வச்சுட்டு செல்போனை பார்த்துங்க எடுக்கிறாங்க, ஊரு கதை பேசி நிற்கிறாங்க. அறிவு புத்தகமா இருக்குது, அந்த அறிவு இவங்க மைண்டுக்குள்ள வரல. இதெல்லாம் பைபிள்ல சொல்றாரு. ஜெஸ்ரனே எங்க ஒழிஞ்சு நிற்கிறான், உனக்கு தான் சொல்றாரு, போப்பா 10வது பாஸ் பண்ணிருப்பா, போய் மெக்கானிக் வேலை கத்துக்க, இன்ஜின் ரிப்பேர் பண்ண கத்துக்க. போய் பெரிய ஐயாலாம் வந்து நின்னுங்கிறாங்க. சார் என் கார் இன்ஜினை கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். இவர் மெக்கானிக்கு வந்துக்கிற ஆளு 2 லட்சம் சம்பாதிக்கிறவரு. அவர் வந்து இவரை சார்ன்றார். சார் என் கார் இன்ஜினை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க சார். இதுதான் தொழில், இதுதான் அறிவு. பாருங்க, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அப்புறம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். பாஸ்டர் நின்று கத்தின் கெடுக்கிறாரு. பாஸ்டர் நின்று நேரத்தை வீணாக்காதீங்கம்மா, செல்போன்ல அழிஞ்சு போயிடாத, போன் பேசி அழிஞ்சு போடாத, சீரியல் நாடகத்தை பார்த்து கெட்டு போகாத, உட்காந்து புத்தகம் இருக்குது இல்லையா, எல்லா புத்தகத்தையும் உட்காந்து படி. கையில ஒரு பேப்பர் வச்சுக்க, ஒரு நோட்டு வச்சுக்க, ஒரு ஹைலைட் பென் வச்சுக்க, நோட்ஸ் எடு.
இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இவங்க கர்த்தருக்கு பயப்பட மாட்டே, நீ என்னடா சொல்றது போடான்னு சொல்லிட்டு போய்கினே இருக்கிறாங்க. அதுதான் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார், சாம்பி செல்லதுரை ஐயான்னு. இந்த விஷயத்துல மட்டும் சொல்றேன், நான் கிறிஸ்தவத்தை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, கிறிஸ்தவம் என்பது வெளியே பைபிள் தூக்கின்னு போய் அல்லேலூயா இயேசு நேசிக்கிறார் இது மட்டும் இல்லப்பா, இயேசுவா நீ வாழ்ந்து காண்பிக்கணும். அதுக்கு உனக்கு அறிவு தேவை, ஒரு தொழில் தேவை, ஒரு வியாபாரம் தேவை, கையில பணம் வரணும், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். புரியுதா? கர்த்தர் யோபுவின் கை பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். யோசேப்பை பெசலியலுக்கு ஞானம் கொடுத்தார், பில்டிங் கட்ட, கார்பெண்டர் வேலை பண்ண, டைல்ஸ் வேலை. அந்த ஒரு ஆளு முழு பில்டிங்கே செய்யறான். அந்த யாத்ராமத்துல வருது. புரியுதா? அறிவை கொடுத்தார். அப்பதான் இவ்வளோ வருஷமா எவ்வளோ பெந்தகோஸ்த சபைக்கு போன எந்த பெந்தகோஸ்த பாஸ்டர்களும் நீ அறிவை வளர்த்துக்கணும், புத்தியை வளர்த்துக்கணும்னு சொல்லி அம்பேத்கர் தான் சொல்லுங்க எடுப்பார. பார்த்தா சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இப்படி பேசுறாரா? வேலை என்னவா 10 வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்க, அதை மட்டும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வேலை இதை பத்தி பேசுறார். கடவுள் 6 நாள் வேலை செய்தார். கடவுளே வேலை செஞ்சாரா? கடவுள் சோம்பேறி இல்லை. கடவுள் ஒரு சின்ன ரூமை கட்டுறதுக்கு இல்லாத கம்பி வாங்குறோம், மணல் வாங்குறோம். இந்த உலகத்தை கடவுள் எப்படி படைச்சார் அதை பத்தி ஒரு எட்டார். அதை எல்லாம் பாருங்க. வாலிப பசங்க எல்லாம் அந்த 11 இது 1 மணி நேரம் செய்தி பேசியிருக்கிறார். வேலை, ஒர்க், இங்கிலீஷ்லயும் பேசியிருக்கிறாரு, தமிழ்லயும் பேசியிருக்கிறார். அதுக்கு வெள்ளக்காரங்களை காட்டுறாரு. எந்தெந்த வெள்ளக்காரன் என்னென்ன கண்டுபிடிச்சான், படிப்பை உருவாக்குறது எப்படி, ஸ்கூல் சிஸ்டத்தை உருவாக்குறது யாரு, நாகரிகத்தை உருவாக்குறது யாரு, இதுக்கெல்லாம் வெள்ளக்காரனுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? வெள்ளக்காரனுக்கு பைபிள் தான் சொல்லி கொடுத்தது. இந்தியாவில் வெறும் ஊழிய செய்த மட்டும் தான் மிகைப்படுத்தி பேசுறாங்க நிறைய பாஸ்டருங்க. படிக்கணும், உயர்ந்த நிலைமைக்கு வந்து ஆண்டவருக்கு சேவை பண்ணணும்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். இங்க பாருங்க, திருப்பியும் அதே நீதிமொழிகள்ல 9வது வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை வாசிங்கள, கொஞ்சம் வாசிங்கள. பொருள் பாருங்க, பரிசுத்தம், பொருள், நல்வாழ்வு, இதெல்லாம் எங்க வருதோ இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். நம்ம கிட்ட இல்லாத சொல்லுது இது. உன் பொருளாலும் பாஸ்டருக்கு கொடுன்னு சொல்ல, கர்த்தரை கனம் பண்ணு. பாருங்களேன், அப்போ நம்ம கிட்ட பொருளே இல்லாம எப்படி பொருள் நம்ம கிட்ட 4 பேர் கொடுக்க முடியும்? அப்படி கொடுத்தா என்ன நடக்குதான்? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பாருங்க, இப்ப இங்க என்ன சொல்றாரு? ஒரு 100 விதவைகளை கூப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை 100 புடவை கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்குதா? திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், தேவையுள்ள ஊழியர்கள், கோட்டீஸ்வர பாஸ்டர்களுக்கு இல்ல. பைபிள் யாருக்கு கொடுக்க சொல்லுதுன்னா, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், சத்தியத்தை போதிக்கிற உங்களுக்கு போதிக்கிற ஊழியர், அடுத்தது தேவையுள்ள ஊழியன், கஷ்டப்படுற ஊழியர்களுக்கு தான் கொடுக்கணும். கோடிகள்ல புரண்டு இருக்கிற ஊழியத்துக்கு அனுப்ப சொல்லல. அப்ப திக்கற்ற பிள்ளைகள் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 100 பேருக்கு நம்ம புடவை தரணும். நம்ம கிட்ட என்ன இருக்குது? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அப்ப இங்க என்ன சொல்றாரு? கடவுளை கனம் பண்ணா உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சத்தை புரண்டு. எப்படி பாருங்க பேசுறாங்க அவங்க. அவ்வளவு பேர் வந்தாங்க, மிக கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் ஏழையா இருக்கிறாங்க, மீதி அத்தனை பேரும் நல்லா இருக்கிறாங்க. நல்ல வாரி வாரி மிஷினரி ஊழித்து கொடுக்குறாங்க. நான் 2 சபையை கட்ட பொறுப்பெடுத்துக்கிறேன். ஒரு சபை கட்ட 5 லட்சமே எவ்வளோ போட்டுக்கிறாங்க. இங்கே இல்லை, பீகார்ல, ஒரிசால. அவ்வளோ தரித்திரம். அந்த மக்கள் வந்து படிக்க விடல அரசியல்வாதிங்க. அவங்கள முட்டாளாவே வச்சுருக்கிறாங்க. ஸ்கூல் கட்டி தராங்க, அதுக்கு அவ்வளோ பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஸ்கூல் கட்டி தரத்துக்கு பொறுப்பெடுத்துக்கு ஊழியக்காரங்களுக்கு டார்ச் லைட்டு, சைக்கிள் உடனே கை தூக்குறாங்க. நான் வந்து 10 சைக்கிள் வாங்கி தரேன், டார்ச் லைட் வாங்கி தரேன் சொல்றாங்க பாருங்க. இங்க மாதம் மாதம் இத்தனை சைக்கிள் வாங்கி தரேன், மாதம் இவ்வளோ டார்ச் லைட் வாங்கி தரேன். ஒரு சபை கட்ட 12 லட்சம், இன்னொரு சபை கட்ட 9 லட்சம், இன்னொரு சபை கட்ட 5 லட்சம். இங்க தெருக்கு ஒரு சபை இருக்குது. அங்க பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ஒரு சபை பார்க்கறதே பெரிய விஷயம். வருஷத்துக்கு ஒரு முறை
யார் உதவி செய்தாங்களோ அவங்கள கூப்பிடுறாங்க. இமாச்சல் பிரதேசா, ஜம்மு காஷ்மீரா, நீங்கள் வாங்க, வந்து எங்ககிட்ட ஒரு மூணு நாள் தங்கியிருங்க. அப்போது உடனே அந்த மக்கள் செய்கிறதுக்கு காரணம், நல்ல தொழில் உலகத்தில், வியாபார உலகத்தில் டெய்லி பணம் வரப்போகிற அந்த நிலையில் அவங்க தன்னை டெவலப் பண்ணிக்கினாங்க. படிக்கிறாங்களோ இல்லையோ வியாபாரத்தில் டெவலப் பண்ணிக்கினாங்க. கூலிக்கு மாரடிக்கிற தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க அந்த மாவட்ட மக்கள். உடனே அப்போ என்ன சொல்கிறார் கடவுள்? திருப்பி பாருங்க, இதிலே பாருங்க, 3வது அதிகாரம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷன். என்ன சொல்றாரு? ஞானத்தை கண்டடைகிற. இப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஒரு சூப்பர் மார்க்கெட்டை உருவாக்குறதே ஒரு ஞானம் தான். இது ஒரு ஞானம். இப்போ இதை அவங்க கற்றுக்குறாங்க. எப்படி ஆட்களை நிர்வகிக்கிறது, ஆட்களை எடுக்கிறது, பொருளை போய் எங்கே ஹோல்சேலில் வாங்கிட்டு வர்றது, எங்கே வாங்கினா தரமற்ற பொருள், தரமான பொருள், அதை எவ்வளோக்கு விற்கிறது, இந்த ஞானத்தை டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஒரு தையல் மிஷின், பவர் மிஷின் வாங்கி போட்டு ஒரு ஜாக்கெட் தைக்கிறது. நான் பல வருஷம் சொல்லிட்டேன், இதை சிறப்பாக தைக்கிறது, எப்படி பெஸ்ட்டாக தைக்கிறது, இதன் மூலிமா ஒரு 50 கஸ்டமரை பிடிக்கிறது, டெய்லி வருமானம் ஒரு 2000 ரூபாய். இப்போ இவங்களுக்கு ஒரு சேர் வாங்கி தருது சாதாரண விஷயம், ஒரு 500 ரூபாய் சேர். இப்போ பணமே இல்லாதவங்க கிட்ட சேர் வாங்கி கொடு சொல்லி என்ன பண்ணுறது? அதை தான் சொல்கிறாரு, நீ ஞானத்தை டெவலப் பண்ணிக்கப்பா. ஞானம், டிடிபி ஞானம் எப்படி, அப்புறம் என்னது டேலி ஒரு ஞானம், ஒரு ஸ்கூலை நிர்வகிப்பது. அகஸ்டின் சார் பைபிள் எனக்கு நல்லா தெரியும். அந்த மூலையில் கொஞ்சோண்டு இடம் தான். இப்போ கோயில் இருக்குது அந்த இடத்துல, அந்த இடத்துல எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான். பிஸ்னஸ். அவர் ஸ்கூலுக்கு டீச்சராக போங்க நல்லது, ஆனால் டீச்சராகவே இல்லை அவர். அவங்க சொந்தக்காரெல்லாம் இறந்துட்டாங்க, எதுவுமே இல்லை. எங்களுக்கு தெரியும், சர்ச்சிலேயே படிப்பார் அவர், எம்ஏ கரஸ்பாண்ட்லேயே முடித்தார். அப்புறம் அந்த கோயில் தான் காலி இடம், எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3 கிளாஸ் தான். அங்கே வச்சு ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பித்தார். அதில் ஒரு 2 டீச்சரை வேலைக்கு வச்சார். சின்ன அற்பமான ஆரம்பம். இன்னைக்கு பாருங்க, 2 வேனு, 2 காரு, புல்லட்டு, கூட ஒரு அசிஸ்டண்ட்டு. அவர் கவி, என் ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு ஒரு கல்யாணம், பையனை வந்து டாக்டர் படிக்க வச்சிட்டாரு. அவங்கள அப்போ பொறாமப்படலை, பிஸ்னஸ். அதை தான் சொல்கிறேன், ஞானம் பண்ணிக்கப்பா. எலக்ட்ரிக் ஞானம், ஏசி ரிப்பேர் பண்ணுற ஞானம், இது உனக்கு டெய்லி பணத்தை கொடுக்கும். போய் எங்கேயோ போய் எவனுக்கோ போய் டெய்லி உழைச்சிங்க இருந்தேன்னா உழைச்சி ஓடா தேஞ்சி உன்னை தூக்கி போட்டு போய்கினே இருப்பாங்க. அடுத்தது உணர்த்தின பார்த்துக்கின்னு நீ ஞானத்தை கற்றுக்கினியனா, அறிவை வளர்த்துக்கினியனா, நீ உன்னை டெவலப் பண்ணிக்கணும். ஒரு தொழில் கிடைச்சா அந்த தொழிலை 4 பேருக்கு கூலி தர அளவுக்கு நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். பாருங்க, ஞானத்தை கண்டடைகிற மனுஷன். அப்புறம் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன், பாஸ் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதனால இவ்வளோ இப்படி பேசிக்கிட்டே போகலாம். பைபிள் என்பது சமநிலையை போதிக்குது. நல்லா ஜெபம் பண்ணு, நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய், போய் நல்லா வியாபாரம் பண்ணு. உங்க தான் 4 பேர் உன்னை மதிப்பான். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. அதுக்காக பணத்துக்காக அலைய சொல்ல பைபிள். பணத்தை நியாயமான முறையில் சம்பாதி, அதை டெவலப் பண்ணிக்க, அதை டெவலப் பண்ணு. அந்த ஞானம், பைபிள் முழுவதும் ஞானம், அறிவு, ஞானம், அறிவு, ஞானம், அறிவு. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் தென்காசி ரயில் ஜங்ஷனில் மலையாளிங்க இருக்கிறாங்க, உள்ள டிக்கெட் கொடுக்கறதுக்கு. தமிழ் ஆளுங்க எங்கே போனாங்க? தமிழ் ஆளுங்க சீரியல் நாடகம் பார்த்துருக்காங்க, உட்காந்துக்கின்னு செல்போனை வச்சு ரீல்ஸ் பார்த்துனுக்குறாங்க. விஜய் ஆட்சிக்கு வருவாரா, ஸ்டாலின் வருவாரா, எம்ஜிஆர் வருவாரா, எடப்பாடி, இவங்களுக்கு இதே தான் கதை. அவங்க உஷாராகிறாங்க. இந்தியாவிலேயே கேரளா தான் கல்வி அறிவில் முதன்மையான மாநிலம். அபி அமெரிக்கு ஒரு பொண்ணு ஒயிட் நைட் போயிட்டு வந்து இங்கிலீஷில் விளையாடுது, சின்ன பொண்ணு, பெரிய அதிகாரி ரயில்வேல. அப்போ பாருங்க, படிக்கும் போதே உஷாராகிறாங்க. எங்கெங்கெல்லாம் அரசாங்க பதவி இருக்குது அதை தேடுறாங்க, அதை யூடியூப்ல பார்க்குறாங்க. கரெக்டாக இவங்களுக்கு எது தோது படம் அதை முயற்சி செய்கிறாங்க. ஒரு தடவை ஃபெயில் ஆகுறாங்க, 2 தடவை ஃபெயில் ஆகும், 3 தடவை ஃபெயில் ஆகும், 5 முறையாக ஃபெயில் ஆனால் கூட அந்த வேலையை எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த வேலைக்கு போகிறாங்க. இதை தான் பைபிள் ஞானம், அறிவு, புத்தி. ஞானம், அறிவு, புத்தி. இப்போ சம்பாதிக்கிறாங்க.
சம்பாரித்த பணத்தை எடுத்து ஒரிசாவில், குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில், பீகாரில் காட்டுவாசிகளுக்கு ஸ்கூல் கட்டி தராங்க. யாருக்கு? இவருக்கு 3 பேப்பர் எடுத்துன்னு வந்தேன், அருமையான பேப்பர். மிஷினரிக நம்ம நாட்டில் என்ன பண்ணாங்கன்னு இதை இன்னைக்கு சொல்லியே கொடுக்கல, வேற சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். இது அவ்வளவும் மிஷினரிங்க வரலைன்னா நம்ம நாய்க்கராக இருக்கலாம், ரெட்டியாராக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், எல்லாரும் கேடுகட்ட நிலையில தான் இங்கே இருந்த சனாதனம் நம்மளை வச்சிருந்தது. அதை தான் இங்கே டிட்டோவாக ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபாக கொடுத்துருக்குறாங்க. மிஷினரிகளை வந்து பணம் வாங்கிக்கின்னு பிரசங்கம் பண்ணுறான், வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறாங்கன்னு சொல்லி தூஷிக்கிறாங்களே, மிஷினரிங்க வராவிட்டால் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அவர். மிஷினரிங்க வராவிட்டா எங்கன்னா போய் மாடு தான் அறுத்துனுக்கணும், பிரகாசன சாணி தட்டுனுக்கணும். நான் மாடு சீதாபதி மாமா கூட சேர்ந்து அறுத்துனுக்க வேண்டியது தான். ஸ்கூலில் சேர்க்கவே விடலையே. அதை தான் சொல்கிறான், இங்கே இருந்த சனாதன சிஸ்டம் ஸ்கூலுக்குள்ளே நம்மளை விடலை. அதெல்லாம் மாற்றினது. குழந்தைங்க வயசுக்கு வந்ததும் எடுத்து போய் கோயிலில் விட்டு வந்துடணும். தேவதாசி முறை இதில் இருக்குது. அவ்வளவோ தேவதாசி முறை. கடவுளுக்கு பண்ணிடும். போற வர சாமியார் அப்புறம் தர்மகர்த்தா எல்லாம் நாசனம் பண்ணுறது. கடவுளுக்கு சேவை பண்ணுறாங்களாம். அவன் வீட்டு பொண்ணு வீட்டில் உள்ள பதமாக இருக்கும். இதை உடைச்சது தான் மிஷினரிகள். தெரியுதா? ஏன் போய் நாம் இயேசுவை பற்றி 4 பேருக்கு சொல்லணும்? சுவிசேஷத்தை அறிவிப்பது தேவ பலன். சுவிசேஷம் மனிதனை குடியிலிருந்து, போதையிலிருந்து, சுயநலத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பெண் அடிமை. அப்புறம் அவர் எழுதுறாரு, நிறைய பெண்கள் நடைப்பணங்களா சுத்தி இருந்தாங்களாம். சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணுவாங்க. சிறார் மரணம் இருந்தது. சின்ன வயசுலயே பேசி முடிச்சிடுவாங்க. அந்த பையன் குழந்தை இறந்து போச்சுன்னா இந்த பொண்ணு விதவை. 8 வயசுலயே முடிச்சிடுறாங்க கல்யாணத்தை. 15 வயசுல அந்த பையன் செத்து போறான், இந்த பொண்ணு விதவை. நடப்பணமா அலையணும். இதை சொல்லி கொடுத்தது யாரு? சனாதனம். அந்த சனாதனத்தை உடைச்சது தான் மிஷினரிகள் கொண்டு வந்த நற்செய்தி. அப்போ இயேசுவை பற்றி சொல்றது ஏதோ வேலை வெட்டி இல்லாதவங்க போய் சேர வேலை கிடையாது. அது ஜீவன். போய் மிஷினரிங்க யாரெல்லாம் அவங்க பேரெல்லாம் கூட இதில் கொடுத்துருக்குது. யாரெல்லாம் இந்த குழந்தை திருமணத்தை தடுத்தாங்க, விதவைகள், இளம் விதவைகள் நாட்டில் பெருகிட்டாங்க. அவங்க படிக்கவும் போகக்கூடாது. இப்போ படிச்சிருந்தாலும் ஒரு வேலைக்கு போகலாம். பெண்கள் பள்ளிக்குள்ளே வர சொல்லி சனாதனம் இங்கே நோட் பண்ணி இந்துத்துவா சொல்லுச்சு. அதனால பெண் பிள்ளை வெளியே வரலாமா, பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலாமா? அபஸ்தனா மிஷினரிகள் வந்து சுவிசேஷம் சொல்லி அறிவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், சபைன்றது ஏதோ பாட்டு குமாலாச்சிட்டு போகிற இடம் கிடையாது. இங்கே ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் ஞானம் தரார், அறிவு தரார், பலன் தரார். வெளியே போய் நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அவங்கள போலவே நம்ம குமாலாச்சிக்கிட்டு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து பாட்டு பாடுறது வந்து அயோக்கியத்தனம், ஏமாத்துற வேலை. இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தா ஞானத்தால் நிரப்புவார். உயர்ந்த வேலைகள், தொழில்கள், பதவிகள் வரும், உயர்ந்த ஊழியங்கள் வரும். பல இடங்களுக்கு செல்லலாம். நேற்றுனா அருமையான இடம், நிறைய லாட்ஜ் இருக்குது, கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஒரு 2 நாள் போய் காசை கட்டணமா 3 வேளை சாப்பிட்டு நல்லா குற்றாலத்தில் மூலிகை தண்ணி வாழ்க்கையை அப்படி அனுபவிக்கணுங்க. சும்மா வேலைக்கு போகிறோம். மிஷன் லைஃப். கடவுள் தோட்டத்தில் உலாவினாராம், பைபிள் இருக்குது. கடவுளே தோட்டத்தில் உலாவுறார். அப்போ நாம் சுற்றி பார்க்காத இடம் எவ்வளோ இருக்குது. பணம் தேவை, அதுக்கும் பணம் தேவை. என்ன, அதுக்கும் பணம் தேவை. அப்போ ஒழுங்காக உழைக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நல்லா 10 மணி நேரம் உழைக்கணும். பிஸ்னஸ், நான் ஏற்கனவே சொன்னதே திரும்பி சொல்கிறேன், நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். கையில் டெய்லி காசு வர அளவுக்கு நம்மளை படிக்கணும், உட்காந்து படிக்கணும், புக்கு படிக்கணும், யூடியூப்பில் தொழிலை பற்றி படிக்கணும். 2 வேலையை கற்றுக்கணும். ஒரு ஆள் 2 வேலை செய்யணுமா. இதை ஒரு 4 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கல்யாணத்துக்கும் போக முடியாது, பாக்கெட்டில் பணம் இல்லையா, எந்த நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. போனால் நம்மளை கௌரவமாக பார்ப்பாங்க. 4 பேர் வராங்க, டீ வாங்கி தரணும், பணம். 2 சாப்பாடு வாங்கி தரணும், பணம். வந்த மக்களும் ஒன்றும் இல்லாத மக்கள். ஆனால் மோகன் பாஸ்கிட்ட அத்தனை பேரும் வியாபாரிகள். அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. விரும்புறத செய்கிறார், விரும்பின வேலைகளை செய்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற மக்கள் ஒன்றும் இல்லாத மக்கள். தெரியுதா? நம்ம ஏன் எப்படி இருக்கிறோம், அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க. ஆலன் பால் சொன்னால் நாளைக்கே 10 லட்சம் கொடுக்குறது ரெடி. ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் வியாபார கூட்டம்.
நல்லா தாங்குறாங்க ஊழியத்தை. நம்ம சொன்னா 10,000 வருமா? 10,000 வருமா? ஏன்? இந்த ஜனம் படிக்காத, கண்டதை பேசிக்கிட்டு இருக்குது, கண்டதை பார்த்துக்கிட்டு இருக்குது, அந்த வழியில் நேரத்தை வீணாகிட்டு ஒன்றும் இல்லாத உக்காந்துன்னு கிடக்குது. கூலிக்கு எவனுக்கோ போய் கூலிக்கு மாறடிக்குது. ஆனால் அந்த ஜனம் சொந்த தொழில். அதனால் போனால் அவ்வளோ அருமையான பச்சை பசேல் இருக்கிற மூலிகை தண்ணி வருது, நல்லா குளிக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து மசாஜ் ஜென்ஸு தான் பண்ணுறாங்க. லேடிஸுக்கு லேடிஸு, ஜென்ஸுக்கு ஜென்ஸ். நல்லா உடம்புல இருக்கிற சுழுக்கெல்லாம் எடுத்து விடுறாங்க. போய் நல்லா ஜபம் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இல்லைங்க குற்றாலத்தில். போய் குளிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா ஜபம் பண்ணிட்டு வரலாம். தேசத்துக்காக ஒரு கூட்டம் நம்ம நின்று பேசிட்டு வரலாம். அதுதான் தேவை. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம உலகத்துலேருந்து போய் அப்படி போய் ஃப்ரீயாக இருந்துட்டு வரணும். அதுக்கு எல்லாத்துக்குமே தேவை அறிவு, ஞானம், பணம். என் ஃப்ரெண்டு டிக்கெட் புக் பண்ணார், 1300 ரூபாய் ஏசி. நான் கேட்கல. திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரே ஒரு டிக்கெட் இருக்குது, 2nd கிளாஸ் ஏசி. போய் படுத்து தான் தெரியும், ட்ரெயின் போகிறதே தெரில, கப்பலில் போகிற மாதிரி இருக்குது. வரும்போது அன்ரிசர்வில் வந்தேன், எகிரி எகிரி குதிக்குது ட்ரெயின். அதே ட்ரெயின் பாருங்க, ஒரே ட்ரெயின் தான். பணம் கொடுத்தா ஒரு 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 வாய்ப்பு, ஒரு வசதி கிடைக்குது. பணம் இல்லாதவனுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த பணம்லாம் நல்ல விஷயம். பணத்தை பற்றி படிக்கணும். பணமேனு ஓட்டுறக்கூடாது. இயேசு முதலிடம். பணம் பொருளால் நமக்கு பின்னாடி இருக்கணும். அந்த பணத்தை நற்செய்திக்காக பயன்படுத்தணும். காணிக்கை கொடுப்போமா? வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. வசதிகள் தேடி ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம் தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை அவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை அவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, தொடுவானம். வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. பதவி வந்தால் பயன்படுத்து சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. படிப்பு, பதவி, வசதி வாய்ப்பு எல்லாம் இயேசுவின் காலின் கீழே இருக்கணும். இயேசு தான் நம்முடைய ஹீரோ, நம்முடைய வாழ்க்கையின் முதன்மை. மற்றது எல்லாம் அவர் ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவோம். பரலோக பிதாவே, இந்த மதிய வேளையில் கர்த்தாவே, நீர் எங்களை காண்கிற தேவன். இந்த உலகம் எங்களை காணாமல் இருக்கலாம். பிலிப்பு எங்கேயோ கிடந்தார், நாத்தான்வேல் எங்கேயோ கிடந்தார். உம்முடைய கண்கள் அவர்களை கண்டதப்பா. உம்முடைய கண்ணு மட்டும்தான் அவர்களை கண்டது. அவர்களை உயர்த்தி வச்சிங்க. உம்முடைய கண்கள் எங்களை காணுதப்பா. எங்களை மற்றவங்க பார்க்காம இருக்கலாம், எங்கள் உழைப்பை, எங்களுடைய முயற்சியை, எங்களுடைய அலைச்சல்களை. ஆனால் தேவன் நீர் பார்க்கிறீர். இந்த வேலை, தொழில், படிப்பு, ஊழியம், இதில் நாங்கள் அலைகிற அலைச்சல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. எல்லா ராஜ்யத்துக்காக அறிவிக்கப்படாத மாநிலங்களிலே பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க, 100 பேருக்கு கல்வி கொடுக்க, ஆண்டவரே 100 பேருக்கு பயிற்சி கொடுக்க, சுவிசேஷம் சொல்ல, 10 விதவைகளுக்கு 100 விதவைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க எங்களுக்கு படிப்பு தேவை, பணம் தேவை, தொழில் தேவை, சொந்த பிஸ்னஸ் தேவை. ஆண்டவரே, இதை எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். முதலாவது உம்மை தேடுகிறோம். நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் முதலிடம். மற்றதெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்த ஒவ்வொரு மக்கள் உயர்ந்த ரக வேலைகள், உயர்ந்த ரக தொழில்கள், உயர்ந்த ரக சொந்த பிஸ்னஸ். ஆண்டவரே, ஒரு சகோதரனை பார்த்தோம், ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பித்தார், இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஸ்கூல் நடத்துகிறார். சின்ன பொட்டி கடை ஆரம்பித்தவங்க இன்னைக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், சின்ன சின்ன அன்றைய பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய பெரிய காலேஜ் நிர்வகிக்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உழைப்பு, அப்படிப்பட்ட தேடுதல், அப்படிப்பட்ட விருப்பங்கள் எங்களுக்குள்ளே அதிகமாய் பெருகட்டும். சின்ன சபை இன்னைக்கு எவ்வளோ பெரிய சபையாக இருக்குது. ஆண்டவரே, எங்கள் ஊழியங்கள், சபைகள் வளர்ந்து பெருகட்டும். அநேக சீஷர்களை உருவாக்கட்டும். அவர்கள் போய் புறப்பட்டு போய் அநேக சீஷர்களை உருவாக்கட்டும். வந்த ஒவ்வொரு மக்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உலகம், மாம்சம், பிசாசு
புறஜாதிகளோட கலவாமல் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை எங்களுக்குள்ளே அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த அவைகளில் எங்களையும் எங்கள் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. நீர் படைத்த உலகத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் படைத்த இயற்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒருத்தரும் இந்த உலகத்துல நீர் படைத்ததை பார்க்காம இருக்கக்கூடாதப்பா. எத்தனையோ இயற்கை அற்புதமா எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பார்த்து அங்கே தேவனை உயர்த்த எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். நீர் கொடுத்த எல்லா மனித தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வந்த ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் கொடுத்த காணிக்கையை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே